என்னடா சொல்ற? ஆமாடா உண்மைடா. ஓட்டுக்கு எல்லாருமே காசு கொடுத்துட்டாங்க, எல்லா கட்சியிலும் காசு கொடுத்தாங்க. இல்ல இந்த பக்கம் வரவே இல்லை ஒருத்த கூட. ஒருவேளை என் வீடு மாடி வீடா இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, எல்லா வீட்டுக்கும் குடிசை வீடு, மாடி வீடு, ஓட்டு வீடு எல்லாத்துக்குமே காசு லைனா கொடுத்தாங்க. அது சாயந்தரம் டைமா பார்த்து கொடுத்தாங்க. வரவே இல்லை இந்த பக்கம் யாரும். மாடி வீடு, ஓட்டு வீடு இருக்கல எல்லாரும் சைட்டு பண்ணி எல்லா கட்சியிலும் கொடுத்தாங்க. அண்ணா இந்த கேட்டை கொஞ்சம் திறந்து விடுங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்க வர்றவரு இருக்கு, அவர் மாதிரிதான் தெரியுது. போய் கேட்ட திறந்து விடு. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. வாங்க 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 வாங்க. ஊருக்கே 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாச்சான். இப்பதான் காசு கொடுக்க வர்றீங்க. நாளைக்கு நாளான்னைக்கு எலெக்ஷன். அங்கே போய் நிற்கிறாங்க, காசு கொடுக்க வருவாங்க சொன்னேன். அங்கே போய் நிற்கிறாரு. அப்படியா? வா கேப்போம். என்ன இங்க இருக்கீங்க? வீட்டு காசு 4 பேர் தெரியாம கூட டக்குன்னு கொடுத்து போவாங்க. நான் மீட்டை குடிக்க வந்தாரு, ஏன் கிட்ட போய் ஓட்டுக்கு காசு கேட்கிற? வீட்டு குடிக்க வந்தாலும் ஓட்டு காசு கொடுக்குறாள் சொன்னேன். ஏங்க நீ ஓட்டு காசு கொடுக்குற ஆள் இல்லையா? நீங்க தான் காசு கேட்டு அலையிறதுனாலதான் நல்ல தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியல. காசு காசுன்னு ஏன் அலையிறீங்க? என்னையா காசு 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 பணம்? நான் மீட்டர் குடிக்க வந்த ஆளை புடிச்சுக்கிட்டு காசுக்கு அலையிறீங்க. கரண்ட் பில்லு 3500 ரூபாய் வந்திருக்கு, சரியா? கட்டிருங்க. என்னடா அசிங்கமாய் போகுது. என்ன பணம் கொடுக்க புரியல? நீங்களா யாருடா? 5 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? 1500 ரூபாய் கட்டினேன். இப்ப 3500 ரூபாய் ஓட்டு காசு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மட்டும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்கிட்டு புடுங்கிறாங்க. அவரு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போற. ஆனா நீ எல்லாம் வாங்கிட்ட இருப்போ உங்க காட்டுல மழை போடட்டும் போடா.